ஹலோ வணக்கம் மக்களே. என்னதான் நம்மளோட லைஃப் வந்து ஒரே ரொட்டீனாக போயிட்டுருக்க மாதிரி கடுப்பாக இருந்துக்கும்போது, லைக் டக்குன்னு ஒரு சேஞ்சஸ் இதுக்கப்புறம் டெய்லியும் ஸ்கூலுக்கோ காலேஜ்க்கோ இல்லைனா ஒர்க்குக்கோ போகணும் அப்படிங்கும்போது இட் வில் பி லைக் என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எனக்கும் இப்போ அப்படி தான் இருக்குது. உங்களில் எத்தனை பேத்துக்கு அப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட நம்மளும் வந்து கால் எடுத்து வைப்போம். இன்றைக்கி வந்து என்ன வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாழை இலையில் வந்து மீன் குழம்பு, அது கூடயே வந்து மீனை வந்து பொரிச்சு வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த காம்போ ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்துருந்தீங்கன்னா, டிமார்ட்லேருந்து பன்னீர் வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த பன்னீரை வச்சு என்னடா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் சரி பன்னீர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிரேவி போட்டு சப்பாத்தி போட்டேன். நானும் சப்பாத்தி தேய்க்கிறேன் வரவே இல்லை. என்னடா கொடுமை நமக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நானும் தேய்ச்சா கடைசியில் பார்த்தா ரொம்ப இலக்கமாக பிணைஞ்சிட்டேன் அப்படின்னு அப்பா சொன்னார். அதாவது தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து அதுக்கப்புறம் தேய்ச்சேன். அதுக்கப்புறம் அப்பா வேறு தேய்ச்சி கடைசியில் அப்பா தான் தேய்ச்சி முடித்தார். இப்படி தான் இன்றைக்கி